Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல நமக்கு white hair இருந்ததுனா அத black-ஆ சேஞ்ச் ஆவறதுக்கான black henna hair dye தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க இந்த கெமிக்கல் கலந்த hair dyes-லாம் யூஸ் பண்றதுக்கு பதிலா இந்த இயற்கையான black henna hair dye யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லாவே தெரியும். இதுவும் நீங்க அப்ளை பண்ணிட்டு 25 days வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மருதாணி பொடி எடுத்துக்கலாம். மருதாணி பொடி பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா மருதாணியை 1 வீக் வந்து நிழல்ல காய வச்சு அதை வந்து பவுடரா அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மருதாணி தூள் முடியோட கலருக்கு மட்டும் இல்லாம முடியோட வளர்ச்சிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது யூஸ் ஆகுது. இதுல நம்ம டீ தூளோட டிகாஷன் வந்து எடுத்துக்க போறோம். அதுக்கு நல்லா கொதிச்ச 1 கப் வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து டீ தூளை எடுத்துக்கணும். அடுத்தது அதை வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஹேர் டை ரெடி பண்றதுக்கு 1 கப் டிகாஷன், 1/4 கப் வந்து பாத்தீங்கன்னா தயிர், வெந்தய பொடி வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன். இதை வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். வேணும்னா இது கூட நெல்லிக்காய் பொடியும் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அடுத்தது மருதாணி பொடி வந்து பாத்தீங்கன்னா 1 கப்பு, முட்டை 1, ஃபுல் எக்குமே நான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்கேன். இது கூட 1 லெமனும் சேர்த்து எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மருதாணி பொடியோட 1/4 கப் தயிரை வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது அது கூடவே 1 எக்கும் வெந்தய பொடியும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது லெமனை இந்த மாதிரி பிழிஞ்சு அதனோட சாறை மட்டும் எடுத்துக்கலாம். ஹேர் டைல தயிர், லெமனு, அப்புறம் வெந்தய பொடி இது 3 யூஸ் பண்ணிக்கிறதுனால பொடுகு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அது சுத்தமாக வந்து போயிடும். அது இல்லாமல் ட்ரை ஸ்கேல்ப் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாலும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சால்வ் ஆகிடும். இப்போ இதை நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த டீ தூள் டிகாஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளாக் டீ டிகாஷன் வந்து பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறதை வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கும் ஒயிட் ஹேரே இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. இந்த ஹேர் டைல நம்ம எக்கு ஆட் பண்ணிக்கிறதுனால நம்ம முடிக்கு தேவையான எல்லா ப்ரோட்டீன்ஸும் கிடைச்சி நம்மளோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். இந்த ஹேர் டையை நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணுற பதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்காங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த 1 கப் டிகாஷனே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த பேஸ்ட்டை நைட் டைமில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டையை 18 வயசு கீழே இருக்கிறவங்க அப்புறம் அலர்ஜி இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அலர்ஜி இருக்கா இல்லையான்ட்டு ஒரு டைம் டெஸ்ட் பண்ணிக்காங்க. நம்மளோட காதோட ஓரத்தில் ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் அலசிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அலர்ஜி இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சிடும். முக்கியமாக இதை நீங்கள் வந்து ட்ரை ஹேரில் தான் வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹேரை வந்து கொஞ்சமாக எடுத்துக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு க்ளவுஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கையில் வந்து இந்த கலர்லாம் வந்து ஒட்டாது. கையை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா தான் ஃபுல் ஹேருக்கு வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இதை அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல இருந்து கொஞ்சமாக முடி எடுத்து அதனோட ஸ்டார்டிங்ல இருந்து அந்த முடியோட எண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணணும். மாதிரி எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிட்டு அந்த ஹேரை தனியாக அப்படி சுற்றி முன்னாடி வச்சுக்காங்க. அடுத்தது இந்த சைடில் இருந்து கொஞ்சமாக ஹேர் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா தான் ஃபுல் ஹேருக்கு வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் ஃபுல்லாக எல்லா ஹேருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா தான் ஒயிட் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிளாக் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ண மாதிரியே இந்த இதுக்கும் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தனியாக அந்த ஹேரை நம்ம ஃபஸ்ட்டில் எடுத்து ஒரு சுற்றி வச்சுருக்கோம்ல அந்த ஹேரோட ஜாயின் பண்ணி சுற்றிடுங்க. இந்த ஹேர் டையை நீங்கள்
ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இந்த ஹேர் டையில் கலரிங் வித் கண்டிஷனர் இருக்குது. இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்போட சூடு குறையும், அப்புறம் ஸ்ப்ளிட் ஹேரும் வராது. நமக்கு ஹேர் க்ரோத்தும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் ஹேர் ஷைனிங்காகவும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ரிசல்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.